கறி மீன் சேர்க்காம பிரியாணி சுவையில் ரொம்பவே சுவையான தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி அல்லது பிளெயின் பிரியாணி கூட சொல்லலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிறு துண்டு பட்டை, 3 போல் கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் கூட போதும். இன்றைக்கி நம்ம 300 கிராம் அளவுக்கு அரிசி பயன்படுத்தி செய்ய போகிறோம். வெங்காயத்துடைய பச்சை வாசலாம் போயிட்டு ஓரளவுக்கு நிறம் மாதிரி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தக்காளி அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியுமே நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியெல்லாம் வெளியாகிட்டு மறுபடியும் அந்த தண்ணி வற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்க்கல. பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் மிளகாய் பொடியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கணும், அதாவது தக்காளி சோறு மாதிரி செய்கிறோம்ல, அது பிரியாணி டேஸ்ட்டில் வரணுன்றதுக்காக நல்ல ஒரு கலர் கிடைக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி மிளகாய் பொடி மட்டுமே பயன்படுத்துகிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். ஸோ இதால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை கழுவி ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். புதினா தழை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு சேர்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சேர்த்தா கூட போதும். எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கறதுனால அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதே நேரத்தில் நல்லா மலர்ந்து வெந்து வரும். உப்பு காரத்தோட லைட்டான ஒரு புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி நல்லா 1/2 மணி நேரம் போல் ஊறிருக்கு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி அடியோடு 2 முறை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் போல் விட்டுட்டு மறுபடியும் அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 முறை கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா அந்த தண்ணியெல்லாம் பாதியாக வற்றி வரும். உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, ஸோ கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த சமயத்தில் உப்பு காரம் எதுவும் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறும் போது லைட்டாக தண்ணி குறைய ஆரம்பிச்சிரும். இப்போ அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டோம், நம்ம குக்கரோட மூடி போடலாம். அல்லது நம்ம அரிசி போட்டதுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உடனே கூட நம்ம குக்கரோட மூடி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுமே நம்ம கலந்து விட்டு உடனே குக்கரோட மூடி போடும்போது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு தண்ணி மாதிரி குழன்னு நிற்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு மூடி போடும்போது அந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போ இது குக்காகி வரும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதுலேயே. இப்போ நம்ம குக்கரோட மூடியை மூடிட்டு இதை நம்ம மீடியம் டு சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுறலாம். விசில் எதுவும் போட தேவையில்ல. உள்ள கேஸ்கெட் போட்டிருக்கேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுப்புலையும் வைக்கலாம். அல்லது நம்ம தவா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு 7 நிமிஷம் போல் கூட வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மேலே குழன்னு நிற்காம அப்படியே நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக அரிசி நல்லா தனித்தனியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அடியோடு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு பருக்கு கூட அடியில் நமக்கு ஒட்டலை. இது ஆக்சுவலாக தக்காளி சோறு தான். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எந்த ஒரு மசாலா பொடியும் யூஸ் பண்ணல. ஆனால் சாப்பிட்றதுக்கு பிரியாணி டேஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட அவிச்ச முட்டை வச்சு சர்வ் பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி சுவையில் இருக்கக்கூடிய இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.